குட் ஈவினிங் டீச்சர்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாருமே சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். பொங்கல் எப்படிலாம் கொண்டாடினீங்க, என்னென்ன ஃபன்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய டெட்டுக்கான கொஸ்டின் பேங்க் இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடைய கலெக்ஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக நான் அதெல்லாம் எங்கே வாங்கினேன், என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், எப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோவாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர்க்கான கொஷின் பேப்பரை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாங்கின கொஷின் பேப்பருடைய கலெக்ஷன் வந்து தனித்தனியாக டெட்டுக்காக இங்கிலீஷும் தமிழும் லேர்ன் வித் ஜிஎம்கேல வந்து வாங்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து புக் மெட்டீரியல் வந்து அரௌண்ட் 400 to 450 நினைக்கிறேன் இண்டிவிஜுவலாக வாங்கினேன். ஸோ உங்களுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்து நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ரெண்டுமே வாங்குறதுக்கு முன்னாடி நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி தான் பிரிண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அதை பற்றின உள்ள டெடிக்கேட்டட் வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், மேலே கார்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தமிழ் தான் வாங்க ஆரம்பித்தேன். கொஷின் பேப்பர் வந்து ஏன் வாங்கினேன் அப்படின்னா வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுடைய கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு யூகம் வந்து நமக்கு தெரியும். எந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன்லாம் இருக்குது, எதை மாதிரிலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டும் நான் லேர்ன் வித் ஜிஎம்கேல வாங்கினேன். நான் இங்கிலீஷ் தமிழ், இப்போ சைக்காலஜியும் உண்டு, சோஷியலும் உண்டு. நான் வந்து சோஷியல் மேஜர் அண்ட் சைக்காலஜிங்கிறதுனால நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான். நான் வந்து இங்கிலீஷ் தமிழ் சோஷியல் இது மூணுமே வந்து செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். சைக்காலஜி மட்டும் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் அகாடமியில் பார்க்குறேன். ஏன் மற்றதெல்லாம் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை மட்டும் இது பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன்னா செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலன்னு வச்சுருந்தா நான் குழம்பிடுவேன். மல்டிபிள் சோர்ஸஸ் வைக்கக்கூடாது, வச்சாலே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இதிலேருந்து கொஷின் பேப்பரும் வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து 2 புக் மெட்டீரியல் கொடுத்தாங்க. ஒன்று வந்து சைக்காலஜிக்கு கொடுத்தாங்க, இன்னொன்று வந்து இந்த கொஷின் பேப்பர் பேங்க் வந்து கொடுத்தாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரொஃபஸர் அகாடமியில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அது வந்து யூடியூப்பில் போட்டாலே நிறைய வருது. ஸோ அதை நீங்கள் வந்து விசாரிச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த 2 கொஷின் பேப்பரும் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது 2த்துக்கு அப்புறம் தான் இது வாங்கினேன். இதில் வந்து இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் இது எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் என்னுடைய மேஜர் வந்து இங்கிலீஷ் தமிழ் சோஷியல் அப்படிங்கிறதுனால நான் இங்கிலீஷ் தமிழ் சோஷியல் மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், அலாங் வித் சைக்காலஜி இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் பேங்காக இருக்குது. ஒரு 220 பேஜ் கிட்டே இருக்குது இந்த கொஷின் பேங்க்கு. ஸோ இது வந்து லேர்ன் வித் ஜிஎம்கேல வாங்கின இங்கிலீஷ் கொஷின், இது லேர்ன் வித் ஜிஎம்கேல வாங்கின தமிழ் கொஸ்டின் பேங்க்கு. ஸோ இது எல்லாமே நான் வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிகாஸ் கொஷின் பேங்க் வந்து வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் காணாது. பிகாஸ் நம்ம அதை அனலைஸ் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கொஷின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு 50% ஆஃப் த சிலபஸ் இல்லைனா ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கொஷின் பேப்பரை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஒரு லெசன் படித்து முடிச்சிட்டேன், இந்த ஒரு லெசன் படித்து முடிச்சிட்டேங்கிறதுக்காக இந்த இதில் உள்ள எல்லா கொஷினையும் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொஷின் ஒருவேளை அந்த நீங்கள் லெசனில் படித்த கொஷின் இதில் வந்திருக்காது. அதனால நீங்கள் நெகட்டிவாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கொஷின் பேப்பரை இன்னொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து மெயினாக என்னென்ன பேட்டர்ன் எல்லாம் கேட்டிருக்காங்க, இல்லைனா வந்து நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், எந்த டாபிக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த கொஷின் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு லெசன் படிச்சுட்டேன், 2 லெசன் படிச்சுட்டேன், 10 லெசன் படிச்சுட்டேன், இப்போ நான் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறேன்னு இறங்குனீங்கன்னா உங்களை நீங்களே நெகட்டிவாக வந்து மாற்றிப்பீங்க. இந்த தப்பு வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 லெசன் 4 லெசன் படிச்சுட்டேன்னா ஓகே, இந்த 4 லெசன்லேருந்து ஒரு கொஷின் பேப்பர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போமேன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஐயோ நம்ம படித்தது ஒன்றுமே கொஷின் பேப்பரில் வரலையோ, அப்போ நம்ம 4 லெசன் படிச்சிருக்கோமே, அந்த 4 லெசன் வேஸ்ட்டோ அப்படின்னு நமக்கு தோணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 50 or 75% ஆஃப் த சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமாட்டு நீங்கள் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ அந்த கொஷின் பேப்பர் என்னது, எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னது, என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க, எதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, எதை நீங்கள் இன்னும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும்.
சரி, இப்போ நீங்கள் கொஷின் பேப்பர் பேங்க் வந்து வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இதை எப்போ சால்வ் பண்ணணுங்கிற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்திருக்கீங்களா, எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். படித்தது படிக்காது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இதில் எப்படி சால்வ் பண்ணியிருப்பேன்னா, பென்சிலை வச்சு என்னோட ஆன்சரை வந்து டிக் பண்ணியிருப்பேன். ஆனால் கரெக்டான ஆன்சரை ஹைலைட் பண்ணும்போது மார்க்கரை வச்சு இல்லை ஒரு ஹைலைட்டரை வச்சு நான் வந்து என்ன செஞ்சுப்பேன்னா ஹைலைட் பண்ணிப்பேன். அப்போது நான் வந்து இதில் தப்பு பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கேன், பிங்க் கலரில் வந்து கரெக்டான ஆன்சர், பென்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு வந்து இதை நான் மார்க் பண்ணாமல் தப்பாக மார்க் பண்ணி வச்சுருக்கேங்கிற ஆன்சருக்குள்ளே உண்மையான ரீசன் வந்து பக்கத்துலேயே எழுதி வச்சுப்பேன். ப்ரிசீடுன்னு வராது, ப்ரிசீட்ஸ்னு வரும். அப்போ நான் என்ன செய்யணும்னா எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தப்பை வந்து எய்தர் அந்த கொஷினுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து பெனில் எழுதி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கி நோட்டில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் நீங்கள் எவ்வளோ வந்து கரெக்ட் விட்டுருக்கீங்க, எவ்வளோ தப்பு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த ஒரு 30 கொஷின் இங்கிலீஷில் வருதுன்னு வைங்களேன், 20-30 கொஷினில் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே மேலே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் 5 மார்க் தான் விட்டுருக்கீங்க. அப்போ அந்த 5 மார்க்கை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸுங்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எந்த விஷயங்களும் நீங்கள் தப்பாக விட்டுருக்கீங்கிறத பின்னாடி தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் கொஷின் பேங்கை ஃபுல்லாக முடிக்கும்போது நீங்கள் இந்த விஷயந்தான் தப்பாக விட்டுருக்கீங்க, இந்த விஷயங்களை நீங்கள் இன்னும் ஹைலைட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக ஃபில்டர் பை ஃபில்டர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 50% இல்லை 75% ஆஃப் த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கலர் பெனில் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஆன்சர் மார்க் பண்ணணும். ஒரிஜினலில் உள்ளதை தனி கலரில் மார்க் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் தப்பு என்ன போட்டிருக்கீங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுக்கு முன்னாடியுமே போட ஆரம்பிங்க. போட்டதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே சைடில் என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை மறுபடி படிங்க. எந்த டாப்பிக்கில் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷோடைய போர்ஷன் வந்து டெட்டுக்குள்ளதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். தமிழ் நான் இன்னும் முடிக்கலை, அதனால் வந்து தமிழ் நான் இன்னும் ரொம்ப இது பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் கிராமர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப அதிகமாக எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்லலாம் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே ஓரளவுக்கு வந்து நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னா அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். கிராமர் கேட்டிருக்காங்க, தமிழில் மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க, லைனு கொடுத்து எந்த புக்குன்னு கேட்டிருக்காங்க, லைனு கொடுத்து யார் ஆத்தர்னு கேட்டிருக்காங்க, ஆத்தரோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரோஸோட ஃபேக்ட்ஸ் கேட்டிருக்காங்க, புக்கோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, பிரித்து எழுதுக என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு அனலைஸ் பண்ணி வந்து ஓவராலாக எழுதி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு கொஷின் பேப்பராக முடிக்க தான் நான் எதில் தப்பு விடுறேன், இன்னும் நான் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைக்கணும். இப்போதைக்கு இங்கிலீஷ் நல்லா முடிச்சுட்டேன். ஸோ சோஷியல் அண்ட் சைக்காலஜியில் இனிமேல் தான் டச்சே பண்ணணும். இந்த இங்கிலீஷ் முடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த தமிழை இது பண்ணுறதுக்காக. பிகாஸ் நான் ஒவ்வொன்றா உட்காந்து பார்க்க வேண்டாம்ல. நம்ம வந்து கொஷின் பேப்பர் முடிக்கிறோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத நோட் பண்ணுறோம், அதை நல்லா படிக்கிறோம், இதுவே போதும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.